The information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. Hi friends, இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா 7ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம லைன் கொடுத்த லைன்ஸில் எப்படி மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கொடுத்துருக்க லைன்ஸில் பார்த்தீங்கன்னா லைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள மார்க்கெட் இருக்கு, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சரி, மார்க்கெட் எங்கெங்கே வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரே இடத்துல மட்டும் தான் கொடுத்துருக்கு. சரி, இந்த ஃபால் ஏன் கன்டினியூ ஆகலை? தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் மார்க்கெட் ஃபாலை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா ஐவி புட்டில் தான் அதிகமாக இருந்தது. மறுபடியும் ஏன் ரிவர்ஸ் ஆச்சு, மறுபடியும் ஏன் நம்ம லைன் வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் நமக்கான வாய்ப்பு இன்றைக்கி வந்து ஒரே இடத்துல மட்டும் இருந்துச்சு. அது வெரி டீசெண்டான ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. பார்க்கலாம் அது என்னன்ட்டு. ஜஸ்ட் நமக்கான சான்ஸ் வந்து இந்த இடத்துல மட்டும் கிடச்சிருந்துச்சு. ஓகே, ஏன் ஃபர்ஸ்ட் நடந்த ஃபால் வந்து கன்டினியூ ஆகலை, ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பேங்க் நிஃப்டி வந்து லிக்விடிட்டி பேஸ் பண்ணி ரன் ஆகும். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ஹன் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ரிவர்ஸல் தான் இந்த ஃபாலை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, நிப்பாட்டிடுச்சு. அகெயின் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே எக்ஸாக்ட் வந்து ஹையை டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அந்த ரிவர்ஸில் தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ அவுட் ஆகிருக்கு. சரி, இந்த நீங்கள் எதுவுமே எடுக்காமல் போனால் கூட இந்த ரிவர்ஸில் ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக சூப்பர் ப்ராஃபிட். ஏன்னா இங்கேருந்து இங்கே வரதுக்கு முன்னாடி உள்ள ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், ஏகப்பட்ட லாசஸ் இருந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல இருந்து டீசெண்டான ப்ரீமியம் இருந்திருக்கும். அது என்ன ப்ராஃபிட்னு இப்போ உள்ள போய் பார்க்கலாம். பாருங்கள், நான் ஜஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். எந்த இடம்னா 14-15 கேண்டிலோட லோ வந்து பிக் பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட் 5 குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன், அதிகமாக இல்லை, 5 குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன். வெறும் 50 பாயிண்ட் தான் டார்கெட் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பிளேஷன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஓகேவா, இந்த இடம் வரைக்கும் போகுன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுக்காக ஒரு 50 பாயிண்ட்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ 5 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். மார்க்கெட் நிச்சயமாக வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் அப்படின்னா மார்க்கெட் நம்ம லைனுக்கு மேலே தான் நிற்கிது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஒரு லாஸ் இருந்தது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரேட் எடுத்து லாஸை புக் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம அதை திரும்ப சொல்கிறோம், இங்கே எதுவும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு கால் எடுத்துட்டிங்கன்னா இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த காலை ஹோல்ட் பண்ணணும்னா சொல்கிறோம். ஓகேங்களா, பாருங்கள், அவ்வளோதான். ஒரே கேண்டில் டார்கெட் அடிச்சுட்டு 18,775 ரூபா. ஜஸ்ட் வந்து 5 குவான்டிட்டி தான், 18,675 ரூபா ப்ராஃபிட். ஸோ இது மாதிரி எந்தெந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணுன்றத நம்ம டெய்லி வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பகிரங்க ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா 7ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட்டில் நான் லெவல்ஸ் கரெக்டாக உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணல. ஏன்னா நான் வந்து 6ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட்டை நான் அட்டாச் பண்ணிட்டேன். அது உண்மையிலே பெண்டர் மிஸ்டேக் என்னோடது. தயவுசெய்து மன்னிச்சிருங்க. இன்னும் ஃபர்தராக அந்த இடம் நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ப்ரீ மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். ப்ரீ மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம், பார்க்கலாம் லெவல்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வழக்கம் போல் சொல்ல மாதிரி தான் லிக்விடிட்டி முதல்ல ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது விற்கிறதான லிக்விடிட்டி சொல்கிறோம். ரிவர்சபிள் பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஜோனவே நம்ம லிக்விடிட்டியாக தான் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து சில லிக்விடிட்டி. ஏன் நான் டெய்லி வரைஞ்சி போட்டிருக்கேன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படிங்கிறனால தான். ஸோ எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் அதில் இது பண்ணிக்கலாம். ஓகே, வீக் எடுத்துக்கலாம். செகண்ட், ஓகே, இந்த கேண்டலோட வீக்கோட வீக் எடுத்துக்கலாம். ஸோ இது இந்த வீக்கோட லிக்விடிட்டி. ஸோ இது செல், இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் டைம் ஃப்ரேம் 50 மினிட்ஸ்க்கு வரைஞ்சிக்கலாம், மாற்றிக்கலாம். மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம் 2 வீக்ஸ், லாஸ்ட் 2 வீக்ஸ் மட்டும் தான் பேங்க் நிஃப்டி நமக்கு லெவல்ஸ் கிடைக்கும். நம்ம ட்ரேடிங்குள்ளே போகணும். ஏன்னா அப்போ தான் ப்ரீமியமும் நமக்கு கம்மியாக கிடைக்கும். இப்போ ப்ரீமியம்லாம் தாறு மாதிரி இருக்குது. கலர் லிக்விடிட்டி சேஞ்ச், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. வீக் பார்க்கலாம். ஸோ வீக்கும் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, வீக் அவ்வளோதான். வீக்கோட வீக் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம். ஓகே, ரெட் கலர் மாற்றிக்கலாம். ஸோ 50 மினிட்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாலோட லிக்விடிட்டி ஏரியா. ஸோ இதுக்கு ரியாக்ட் கண்டிப்பாக நிஃப்டி இங்கேருந்து ரிவர்சபிள் எது நடந்தாலும் நிஃப்டி ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போ நிஃப்டியை இதே ரெண்டையும் கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி ஒரு லெவல்ஸ் சொல்லிடலாம். லெவல்ஸ் பார்க்கலாம். 23,735 அப்படின்றது வந்து R1. ஓகே, 735 வந்து R1. ஓகே, R2 அப்படின்றது வந்து 23,901. 23,901.
அப்படின்றது R2 அதுக்கப்புறம் 23,434 23,434 ஓகே 34 வந்து S1 23,299 23,299 ஓகே இது வந்து S2. ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போது நம்ம வழக்கம் போல் சொல்கிறதா நம்ம லைன் வந்து ட்ரேட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் மேபி 23,435 கூட ரிவர்ஸ் ஆகலாம். பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் லெவலில் மார்க்கெட் வந்து நிச்சயமாக பார்க்கும் அப்படின்றத மறந்துட வேண்டாம். ஓகே பார்க்கலாம். போஸ்ட் மார்க்கெட் இதை நம்ம பார்த்துருக்கோம். ப்ரீ மார்க்கெட் அது ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம வந்து 1 டே பிஃபோராகவே எங்கே வந்து ட்ரேட் பண்ணுற சொல்லிகிட்டு இருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நிச்சயமாக உங்களுக்கு புரியும். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.